கெம்பிளாஸ்ட் வந்திருக்கோம். இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றது. அது மாதிரி இந்த ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்கோம். இப்ப காலையில வீராணம் ஏரிக்கு சென்றோம். வீராணம் ஏரி செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். எங்கள் குழுவானது இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்ததன் வாயிலாக இப்பொழுது இந்த நிறுவனத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். மாலை 3 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கிலே காலை இருந்து ஆய்வு செய்த பணிகள் குறித்து அங்கே விளக்கமாக கேட்க இருக்கின்றோம். என்எல்சி ஆய்வு செஞ்சு என்எல்சியில அவங்க எப்படிலாம் பண்றாங்கன்னு கேட்டிருக்கோம். அடுத்து வந்து என்எல்சியில இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சொன்னாங்க, அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்எல்சியின் சார்பில் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் அதை கேட்டிருக்காங்க, அதை கோரிக்கை வைத்திருக்காங்க. மாலை 3 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் என்எல்சி சார்பில் வரக்கூடிய அதிகாரிகளிடத்துல அந்த மக்களின் கோரிக்கைகளை அவர்களிடத்தில் எடுத்து வைத்து அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்எல்சியின் சார்பில் என்ன நன்மைகள் செய்ய முடியும் அதை கேட்பதற்காக 3 மணிக்கு கூட்டத்திற்கு அவர்களை வரை சொல்லியிருக்கின்றோம். ஆய்வோட முக்கிய நோக்கம் என்ன சார்? ஆய்வோட முக்கிய நோக்கம் வந்து பல்வேறு நிறுவனங்களுக்கு சென்று அந்தந்த பகுதியில் இப்போ இங்க வந்திருக்கோம், கெம்பிளாஸ்ட் வந்திருக்கோம், இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றது. அது மாதிரி இந்த ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்கோம். இப்ப காலையில வீராணம் ஏரிக்கு சென்றோம். வீராணம் ஏரி தண்ணி எப்படி சென்னைக்கு தண்ணி கொடுக்குறாங்க, அதை இன்னும் என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பல முறை அதை சட்டமன்றத்தில் கேட்டிருக்காரு சிந்தனை செல்வன் அவர்கள், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வீராணம் ஏரியை தூர் வாரி இன்னும் ஆழப்படுத்தி அதிகப்படியான தண்ணீர் தேங்குவதற்குண்டான திட்டம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அவர் கோரிக்கை வைத்தார். அதற்குண்டான பரிந்துரையும் இந்த குழு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துறைக்கும் பரிந்துரை செய்யும். சார், இப்போ வந்து கடலூர் மாவட்டம் வந்து அதிக புற்றுநோய் வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.